பரிசுத்த ஆவியான் உன்னிடத்தில் வரும் பொழுது அதை பயபக்தியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை சாட்சியா வைப்பார். நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ பிரியமானவனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நேசிக்கிற மகனா மகளா மாற வேண்டும். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு விசை கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை அதிசயமாகவும் அற்புதமாகவும் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு உடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால் சங்கீதம் 98ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன? அவர் அதிசயங்களை செய்கிறார், அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயம் ரட்சிப்பை உண்டாக்குறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. ಸುಂದರವಾದ ಮಾತನ್ನು ನೋಡಿರಿ. அவர் உங்களுக்கு அதிசயம் செய்யணும்னா ಆತನು ನಿಮಗೆ அதிசಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕಂದರೆ அவருடைய வலது கரம் உங்க மேல இருக்கணும்னா ಆತನ ಬಲಗೈ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವುದಾದರೆ அவருடைய பரிசுத்த புயம் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னா ಆತನ ಪರಿಶುದ್ಧ ಭಯವು ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕಂದರೆ இங்கே சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ಇಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳು ಹೇಳப்படுತ್ತದೆ. இங்கே சங்கீதம் 103ஆம் சங்கீதத்துல ನೀವು ಕೀರ್ತನೆ 103ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ அங்கே 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ಅಲ್ಲಿ ಆ 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. ಆತನು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. கர்த்தருடைய கிருபையோ ಕರ್ತನ ಕೃಪೆಯು அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவರಿಗೆ ಭಯಪಟ್ಟವರ அவருடைய ಮೇಲೂ நீதி ಆತನ ನೀತಿ அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் ಆತನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆಯೂ அனாதியாய் வந்து ಅನಾದಿಯಾಗಿ என்றென்றைக்கும் ಯಾವಾಗಲೂ உள்ளது. ಇರುತ್ತದೆ. அனாதியாய் ಸದಾಕಾಲವೂ என்றென்றைக்கும் ಎಂದೆಂದಿಗೂ உள்ளது. ಇದೆ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? கர்த்தருடைய நல்லா படிச்சு பாருங்க. கர்த்தருடைய ಕರ್ತನ கிருபையோ ಕೃಪೆಯು அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವರ ಮೇಲೆ அவர் பயந்தவர்கள் மேலும் ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವರ ಮೇಲೆ அவருடைய நீதி ಆತನ அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்று சொல்லுகிறார். ಅವರ ಮಕ್ಕಳ நீங்க கர்த்தருக்கு பயந்தால் ನೀವು ದೇವರಿಗೆ உங்க மேலயும் உங்க பிள்ளைகள் மேலயும் இந்த ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಿಮಗೆ அவர் உங்களுக்கு அதிசயமானவைகளை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಆತನು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்கள்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವರಾಗಿದ್ದೀರಾ? 8 மணிக்கு ஆராதனை, 8 ವರೆಗೆ ಸಭೆ. ஆனா நம்ம எத்தனை மணிக்கு வந்து உட்கார்றோம்? ಅದನ್ನು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬಂದು நம்ம போன பிறகுதான் பாஸ்டர் வருவாரு. ನಾವು ಹೋದ ಮೇಲೆ ಸೇವೆ அதனால நம்ம எப்பனாலும் போகலாம். ಅದು ನಾವು ಯಾವಾಗಾದರೂ ಹೋಗಬಹುದು. அது அப்படி அல்ல. ಆಗಲ್ಲ. சபை என்பது ಸಭೆ ಎಂಬುದು கர்த்தருக்குரியது. ದೇವರಿಗೆ கர்த்தர் தான் உங்களை இங்க அழைச்சிட்டு வராரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. அவர் அழைச்சிட்டு வராருன்னா உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கிறாரு. ನಿಮಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஃளைட்டுக்கு நீங்க எங்க ஒரு தமிழ்நாடு போகிறீங்க, ನೀವು ತಮಿಳುನಾಡಿಗೆ ಫ್ಲೈಟ್ இல்ல ஆந்திராக்கு போறீங்க, ಅಲ್ಲಂದ್ರೆ ಆಂಧ್ರಕ್ಕೆ இல்ல வெளியூருக்கு போறீங்க, ಅಲ್ಲದೆ ಹೊರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ, ஒரு நீங்க ஒரு பஸ்ஸோ ನೀವು ಒಂದು ಬಸ್ அல்லது ஒரு ஃளைட்டோ ಒಂದು ಫ್ಲೈಟ್ அல்லது ஒரு ட்ரெயினோ ಅಥವಾ ಒಂದು ಟ್ರೈನ್ நீங்க புக் பண்றீங்கன்னு வெச்சுக்கங்களே. ಮಾಡ್ತೀರಾ ಅಂದರೆ இப்ப பஸ் புக் பண்றீங்க, ಅಥವಾ ನೀವು 8 மணிக்கு பஸ், 8 ಗಂಟೆಗೆ எத்தனை மணிக்கு நீங்க அங்க இருக்கணும்? ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ನೀವು ಅಲ್ಲಿ ட்ரெயின் அதே போல 8 மணிக்கு, ಫ್ಲೈಟ್ 8 ಗಂಟೆಗೆ நீங்க எத்தனை மணிக்கு இருக்கணும்? ನೀವು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ அல்லது ಇರಬೇಕು? ஃளைட் 8 மணிக்கு, ಅಥವಾ ಫ್ಲೈಟ್ நீங்க எத்தனை மணிக்கு இருக்கணும்? ನೀವು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ஃளைட் அப்படின்னா ಫ್ಲೈಟ್ ಅಂದರೆ குறைஞ்சது 3 ஹவருக்கு முன்னால போய் இருக்கணும். ಒಂದು 3 ಗಂಟೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು. ட்ரெயின் அப்படின்னா ಟ್ರೈನ್ ಅಂದರೆ 1 ஹவர் 1 ಗಂಟೆ ಮುಂಚೆ அல்லது அரை ஹவர். ಅಥವಾ ಅರ್ಧ ಗಂಟೆ. பஸ் அப்படின்னா ಬಸ್ ಅಂದ್ರೆ அதே போலதான். ಅದೇ ರೀತಿನೇ நீங்க புக் பண்ணதுக்கு ನೀವು ಬುಕ್ ಮಾಡಿದಕ್ಕೆ நீங்க அவன் பாப்பான், ஒரு செகண்ட் 2 நிமிஷம் பாப்பான். ಅವರು ಕೆಲವು ನಿಮಿಷಗಳು ಮಾತ್ರ ನೋಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா ஹalleluya ஆமென் 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 ஆமென். அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ಅವರ நீ ಪ್ರಕಾರ வந்தாலும் சரி வரலாம் சரி. ನೀವು ಬಂದ್ರು ಸರಿ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ஹல்லேலூயா. ஹalleluya. உன் காசு அங்க வேஸ்ட் தான், ನಿಮ್ಮ ದುಡ್ಡು உன் பயணம் அங்க தடை தான். ನಿಮ್ಮ
ಪ್ರಯಾಣಾಲೆ ತಡೆನೆ ஒரு சினிமா தியேட்டருக்கு போறீங்க ಒಂದು ಫಿಲ್ಮ್ ಥಿಯೇಟರ್ಗೆ ಹೋಗುತ್ತೀರಾ 6 மணிக்கு ஃபிலிம் போடுறான் 6 ಗಂಟೆಗೆ ಫಿಲ್ಮ್ ಹಾಕುತ್ತಾರೆ நீங்க 4 மணிக்கே வீட்டை விட்டுருவீங்க ನೀವು 4 ಗಂಟೆಗೆ ಮನೆ ஏன்னா ஃபர்ஸ்டா போய் டிக்கெட் வாங்கணும் ಯಾಕಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ಆಗಿ ಹೋಗಿ முன்னால போய் உட்காரணும் ಮುಂಚೆ ಹೋಗಿ ಕುತ್ಕಬೇಕು ஹalleluya லேட்டா போய் ಲೇಟ್ ಆಗಿ ಹೋಗಿ டிக்கெட் எடுத்து உள்ள போனா ಟಿಕೆಟ್ ತಕೊಂಡು ಒಳಗೆ நீங்க பின்னால தான் உட்காரணும் ನೀವು ಹಿಂದೆನೇ ಕುತ್ಕಬೇಕು அல்லது அவன் ஃபிலிம் ஓட்டிருப்பான் ಆ ಫಿಲ್ಮ್ ಅರ್ಧ நீங்க போன உடனே அதை ஆரம்பிக்க மாட்டான் ನೀವು ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಅವರು ಆರಂಭ அவன் ಮಾಡೋದಿಲ್ಲ டயத்துக்கு அவன் ஆரம்பிச்சிருவான் ಅವರ ಸಮಯಕ್ಕೆ ಅವರು ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ ஹalleluya 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 சொல்லுங்க ಹೇಳಿರಿ ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஃபிலிம் போடுறவன் ಒಂದು ಫಿಲ್ಮ್ ಹಾಕುವವರು அந்த ஃபிலிம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்திருப்பான் ಆ ಫಿಲ್ಮ್ ಹಾಕಕ್ಕೆ ಮುಂಚೆ ಬಂದು ಕುತ್ಕೊಂತಾರೆ ஹalleluya ஹalleluya ஃளைட் ஓட்டுறவன் ಫ್ಲೈಟ್ ಓಡಿಸುವವರು அந்த டைமுக்கு முன்னால வந்து உட்கார்ந்திருப்பான் ಸಮಯಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ ட்ரெயின் ஓட்டுறவன் அந்த டைம் முன்னால வந்து உட்கார்ந்திருப்பான் ಆ ಸಮಯಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ பஸ் ஓட்டுறவன் ಬಸ್ அந்த பஸ் அந்த டைம் முன்னால வந்து உட்கார்ந்திருப்பான் ಸಮಯಕ್ಕೆ ಮುಂಚಿತ உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ எப்படி வருவார் என்று சிந்தித்து பாருங்க ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ உங்க மேல ஆசீர்வாதம் வரணும்னா ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ உங்களுக்குள்ள அதிசயம் நடக்கணும்னா ಮೊಳಗೆ அதிர்ஷ்டம் ನಡೆಯಬೇಕು அவர் கொடுத்த டைம் நீங்க ஃபாலோ பண்ணணும் ಅವರು ಕೊಟ್ಟ ಸಮಯವನ್ನು ನೀವು 8 மணிக்கு நீ 7:30 மணிக்கு வந்து உட்காரணும் 8 ಗಂಟೆಗೆ ಅಂದ್ರೆ 7 ವರೆಗೆ ಬಂದು நீ 7:30 மணிக்கு தான் படுக்க விட்டு எந்திக்கிறது 7 ವರೆಗೆ ಹಾಸಿಗೆ ಬಿಟ್ಟು ಎದ್ದೇಳೋದು ஆமென் எப்ப போனா என்ன எப்படி அவர் இழுத்துட்டு போவாரு ಹೇಗಾದರೂ ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ worship இருக்க மாட்டீங்க ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ பிரசங்கத்துக்கு அரைகுறையா வந்து உட்காருவீங்க ಪ್ರಸಂಗ ಸಮಯದಲ್ಲಿ ಅರ್ಧ அப்புறம் டைம் பார்த்துட்டே இருப்பீங்க ಆಮೇಲೆ ಟೈಮ್ ನೋಡ್ಕೊಂಡು பிள்ளைக்கு அந்த வேலை இருக்குது பையனுக்கு இந்த வேலை இருக்கு புருஷனுக்கு இப்படி ஒரு காரியம் சொந்த பந்தம் வராங்க நான் இந்த இடத்துக்கு போகணும் ನಾನು ಈ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು இப்படி பிளான்லாம் சபைக்குள்ள வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம் ಇದೇ ನಿಮ್ಮ ನೆನಪಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇರುತ್ತದೆ டைம் பாப்பீங்க ಸಮಯ ನೋಡುತ್ತೀರಾ 8:30 மணிக்கு தானே பாஸ்ட் போட்டாரு 8 ಗಂಟೆಗೆ ಪಾಸ್ அப்ப 11 மணிக்கு முடிச்சணும்ல ಅಂದ್ರೆ 11 ಗಂಟೆಗೆ ಮುಗಿಸಬೇಕು 2 அவர் ஆராதனை 2 ಅವರ್ ಆರಾಧನೆ அப்ப 11 மணிக்கு முடிச்ச வேண்டியதானே 11 ಗಂಟೆಗೆ ஏன் 11:30 ஆச்சு ಯಾಕೆ ஆனா நீ எத்தனை மணிக்கு வந்தான்னு பார்க்க மாட்ட ನೀನು ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬಂದ பாஸ்ட் போட்டிருக்க டைம் என்ன ಸೇವಕರು ಹಾಕಿರೋ ஹalleluya ஹalleluya இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கறியே ಇದಕ್ಕೆಲ್ಲ ಲೆಕ್ಕ ನೋಡುತ್ತೀಯಲ್ಲ உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் எவ்வளவு கணக்கு போடுவாரு ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚಿಸುವಂತ ದೇವರು ಎಷ್ಟು ಲೆಕ್ಕ யோசித்து பாருங்க ಯೋಚಿಸಿ இன்னைக்கு நாம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன ಇವತ್ತು ನಾವು ಈ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ கர்த்தரின் பயம் இல்லாதது ದೇವರ ಭಯವಿಲ್ಲ கர்த்தரின் பயம் இல்லாதது ದೇವರ ಭಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ கர்த்தரின் பயம் இல்லாதனாலதான் ಕರ್ತನ ಭಯ நம்ம நினைச்சபடி நடக்கிறோம் ನಮ್ಮ ಇಷ್ಟ காலையில ஜெபம் பண்ண மாட்டோம் பைபிள் வாசிக்க மாட்டோம் ஆராதனை பண்ண மாட்டோம் ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ ஆண்டவரிடத்துல பெட்டிஷன் வைக்க மாட்டோம் ದೇವರ ಬಳಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಇರುವುದಿಲ್ಲ எழுந்த உடனே பன்னோ காப்பியோ டீயோ பிஸ்கட்டோ தின்னுபிட்டு ಎದ್ದ ತಕ್ಷಣ ಕಾಫಿ ಬನ್ನು ಟೀ சிலர் காலையில எழுந்த உடனே டிவி ஆன் பண்ணுவாங்க ಕೆಲವರು ಎದ್ದ ತಕ್ಷಣ ಟೀ ಆರ್ಡರ್ சிலர் காலையில எழுந்த உடனே மொபைல்ல பாப்பாங்க ಕೆಲವರು ಮೊಬೈಲ್ ನೋಡುತ್ತಾರೆ இப்படி பல காரியங்களை செய்கிறோமே ಈ ರೀತಿ ಹಲವಾಂತ கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோமா ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುತ್ತೀವಿ யோசித்து பாருங்க ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ இந்த சங்கீதம் 98ல என்ன சொல்றார் ಈ ಕೀರ್ತನೆ 98 அவர் உனக்கு அதிசயம் செய்கிறவர் ಆತನಿಗೆ அவருடைய பலத்த கரத்தினாலும் ಆತನ ಬಲದ அவருடைய பயத்தினாலும் ಆತನ ಭಯದಿಂದ உன்னை ரட்சிக்கிறவர் ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುವ அப்ப நீ எப்படி இருக்கணும் ಹಾಗಂದ್ರೆ ನೀನು ಹೇಗೆ ಇರಬೇಕು சிந்தித்து பாருங்க ಯೋಚಿಸಿ ஏனோ தானன்னு வேண்டாம் வெறுப்புக்கு ಬೇಕಾ ಬಿಟ್ಟಿಗೆ இஷ்டம்டா வருவது இஷ்டம்னா வர்றதில்ல ಬರೋದಿಲ್ಲ ಬರೋದಿಲ್ಲ இப்படிப்பட்ட ஒரு வழிமுறைகள் இருப்பாயானா ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ அவர் என்ன சொல்றார் அந்த வசனத்துல ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் ಮಕ್ಕಳ ಮೇಲೆ கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலும் ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟವರ ಮೇಲೆ அவன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலன்றாரு ಅವರ ಮಕ್ಕಳ அந்த அதிசயம் உன் மேல வரணும்னா அதிர்ஷ்டம் ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರಬೇಕಂದ್ರೆ நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ நீ ಇರಬೇಕು கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು உன் பிள்ளைகளும் பயந்து நடப்பார்கள் ನಿನ್ನ ಮಕ್ಕಳು அப்ப உன் மேல வர அபிஷேகம் ಆಗ ನಿನ್ನ ಮೇಲೆ உன் மேல வர ஆசீர்வாதம் ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುವಂತ உன் பிள்ளைகள் மேல ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇದೆ உன் குடும்பத்தின் மேல ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಮೇಲೆ நீ யாருக்காக வேண்டுதல் செய்கிறாயோ ಯಾರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀಯೋ அவருக்கு மேல வர்றோம் ಅವರ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ ஹalleluya ஹalleluya இன்னைக்கு பாருங்க ಇವತ್ತು ನೋಡಿರಿ நம்முடைய கிறிஸ்தவங்களுக்கு கிட்ட இருக்கிற பழக்கம் என்ன தெரியுமா ನಮ್ಮ ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳ ಜೊತೆಗೆ கஷ்டப்படும் போது மட்டும் ஆண்டவரை தேடுவாங்க ಕಷ್ಟಪಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ கஷ்டம் தீர்துன்னு வச்சுக்கோங்களேன் ನಮ್ಮ ಕಷ್ಟ ನೀಗಿದಾದರೆ தேட மாட்டாங்க ಹುಡುಕೋದಿಲ್ಲ ஒரு திருமணம் பண்ணக்கூடியவன் ಮದುವೆ ಮಾಡುವ திருமணம் வருதுன்னா அப்படியே உபவாசம் போடுவான்
ಹಾಗೆ ಉಪವಾಸ ಹಾಕಿ ஒரு வேலை எதிர்பார்க்கறானா அவன் உபவாசம் போடுவான். ಅವರು ಉಪವಾಸನ ಹಾಕುತ್ತಾರೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya. ஒரு படிப்பு அதாவது ஒரு பாடத்தை எழுதி பாஸ் பண்ணனா அவன் உபவாசம் போடுவான். ಒಂದು ಎಕ್ಸಾಮ್ எழுதி ಪಾಸ್ ಮಾಡಬೇಕು அல்லது அப்படியே ஜெபம் மேல ஜெபம் பண்ணுவான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ஊழியக்காரர் தேடுவான், ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படி இப்படின்னு. ಸೇವಕರಯ್ಯ ನಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஹalleluya. ஹalleluya. அது ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கங்களே, ಅದ ನಂತರ ಹೇಳಿರಿ தேட மாட்டோம். ದೇವರನ್ನು ಹುಡುಕೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கொஞ்சம் வருமானம் வந்துட்டா போதும் ஃளைட்ல பறக்க ஆரம்பிச்சிருவார். ಸ್ವಲ್ಪ ನಮಗೆ ವರಮಾನ ಬಂದ್ಬಿಟ್ಟಿನ ಫ್ಲೈಟ್ வேலை 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 ಕೆಲಸ 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 ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். ದೇವರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. சரி போப்பா, ಸರಿ ಹೋಗಪ್ಪ, சரி போ, ಸರಿ ಹೋಗು, சரி போ ಸರಿ ಹೋಗು அப்படி விட்டுட்டே இருப்பார். ಹಾಗೆ ಬಿಟ್ಟೇ ಇಡ್ತಾರೆ. நீ ஓட 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 ನೀನು ಓಡುತ್ತಾ ಓಡುತ್ತಾ ஆண்டவரை போய் பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுவான். ಆ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಶೈತಾನ என்னப்பா ಏನಪ್ಪ அவன் எப்படி இருந்தான், ಅವನು ಹೇಗಿದ್ದ, அவனை நீ ஆசீர்வச்சில்ல, ಅವನಿನ ಆಶೀರ್ವಾದ அவன் என்கிட்ட இருக்கும்போது ನನ್ನ ಬಳಿ உன்னை ಇರುವಾಗ தேடினான்ல, ನೀನು ಹುಡುಕುದ್ನಲ್ಲ, இப்ப உன்கிட்ட வந்துட்டான்ல, ನಿನ್ನ ಬಳಿ உன்னை தேடுறானா, ನಿನ್ನ ಹುಡುಕುತ್ತಾನ, பைல் வாசிக்கிறானா, ಸತ್ಯಗ್ರಂಥ ಓದುತ್ತಾನ, ஜெபம் பண்றானா, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನ, சபைக்கு போறானா, ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಾನ, பாத்தியா ನೋಡಿದ್ಯಾ வேலை வேலை வேலை, ಕೆಲಸ ಕೆಲಸ பாத்தியா ನೋಡು, குடும்பத்தோடு எப்படி எப்படி பாத்தியா ட்ரிப்புங்க, ಕುಟುಂಬ ಜೊತೆಗೆ பாத்தியா ನೋಡಿ பாத்தியா. ನೋಡು. ஆண்டவர் சொல்ல இல்லப்பா இன்னைக்கு அவன் என் மகன் பாரு சபைக்கு வருவான், ಇಲ್ಲಪ್ಪ ಇವತ್ತು ನನ್ನ ಮಗ பார் ಸಭೆಗೆ பார் இப்ப வருவான் பாரு சபைக்கு. ಇವಾಗ ಬರ್ತಾನೆ. ஆனா இவர் எங்க போய்கிட்டு இருப்பாரு. ಇವರು ಎಲ್ಲಿ ಹೋಗಿರ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. உடனே கொஞ்ச நாள் பார்த்த ஆண்டவர் ಸ್ವಲ್ಪ ದಿನ ನೋಡಿದಂತ ದೇವರು ஆமென் ಆಮೆನ್ சற்று தூரம் போயிருவார். ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்பதான் அங்க அடி விழுகும். ಆವಾಗ ಅಲ್ಲಿ ಏಟು ಬೀಳುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. நிறைய பேர் செய்திங்க நான் கேட்டிருக்கிறேன். ಅನೇಕ ಸಂದೇಶಗಳನ್ನು ನಾನು ಕೇಳಿದ್ದೀನಿ. விழுந்து ஒண்ணுமில்லாம போயிட்டு ಎದ್ದು ಬಿದ್ದು ಏನಿಲ್ಲದಂತೆ ಹೋಗಿ அப்புறம் மரணம் தான், ಆಮೇಲೆ ಮರಣ இல்லனா ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ குடும்பத்தை விட்டு எங்க ஓட வேண்டியதா, ಕುಟುಂಬದ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಾದ್ರೂ இல்லனா கடனுக்கு பயந்து வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்க வேண்டியதா. ಅಂದ್ರೆ ಸಾಲದವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ ಗೊತ್ತಾ? கர்த்தரின் பயம் இல்லாததுனால. ಕರ್ತನ ಭಯವಿಲ್ಲದಂತೆ ಇರುವುದು. ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ வானத்தையும் பூமியும் படைத்த ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವಿರಿ. சங்கீதம் 115:15 சொல்றாரு. 115:15 ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். தேவனே ದೇವರೇ, நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியின் ನೀನನ್ನ ಮಹಾ ಮೇನ್ಮೆಯಾದ ಸಂತತಿಯ மனுஷனாக பார்த்தீர். ಮನುಷ್ಯರಾಗಿ ನೋಡಿದಿ. ஹalleluya. ஹalleluya. தாவீது கர்த்தருக்கு முன்பாக சொல்றாரு, ದಾವೀದ ದೇವನಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நீர் என்னை மகா மேன்மையுள்ள மனுஷனாக ನನ್ನ ಮಹಾ ಮೇನ್ಮೆಯುಳ್ಳ அந்த ಮನುಷ್ಯನಾಗಿ சந்ததியாக ಆ ಸಂತತಿಯಾಗಿ என்னை பார்த்தீர் என்று சொல்லுகிறார். ನೋಡಿದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ மகா மேன்மையான சந்ததியாய் ಮಹಾ ಮೇನ್ಮೆಯುಳ್ಳ ಸಂತತಿ கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 1:8 உன்னை மகா மேன்மையாக கர்த்தர் வைக்கணும்னா, ನಿನ್ನನ್ನು ಮಹಾ ಮೇನ್ಮೆಯಾಗಿ ದೇವರು ಇಡಬೇಕು. உன்னை ஆசீர்வாதமான சந்ததியா வைக்கணும்னா, ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಕರ ಸಂತತಿಯಾಗಿ ಇಡಬೇಕಂದ್ರೆ உன் சந்ததிக்குள்ள அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கணும்னா, ಸಂತಾನದ ಒಳಗೆ ಅற்பುತಗಳು அதிசಯ ನಡೆಬೇಕಂದ್ರೆ பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல வரும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಿನ್ನ ಬಳಿ ಬರುವಾಗ அதை பயபக்தியா பிடித்துக்கொள்ள வேண்டும். ಭಯ ಭಕ್ತಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அதற்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾಯ್ದು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுதுதான் உன்னை சாட்சியா வைப்பார். ಅವಾಗ ನಿನ್ನೊಳಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇಡುತ್ತಾರೆ. அப்போஸ்தலர் 1:8 இப்படிதான் சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 1:8 ಹೀಗಾಗಿ நீ ಹೇಳುತ್ತದೆ, மிகவும் பிரியமானவன், ನೀನು ಬಹಳ ಪ್ರಿಯವುಳ್ಳವರು, நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே ನೀನು ಬೇಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ கட்டளை வெளிப்பட்டது. ಆಜ್ಞೆ ಪ್ರಕಟವಾಯಿತು. தானியேல் 9:23 சொல்லுகிறது, ದಾನಿಯೇಲ 9:20 நீ பிரியமானவனாய் இருக்க வேண்டும், ನೀನು ಪ್ರಿಯವಾದವರಾಗಿರಬೇಕು. கர்த்தர் நேசிக்கிற மகனா மகளா மாற வேண்டும். ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ இரவும் பகலும் இரவும் பகலும் ಹಗಲು ರಾತ್ರಿ ಹಗಲು ರಾತ್ರಿ இரவும் பகலும் ಹಗಲು ರಾತ್ರಿ கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்கணும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. தானியேல்ல சொல்றார் 9:23 சொல்றாரு, ದಾನಿಯೇಲ ಹೇಳ್ತಾರೆ 9:3 நீ மிகவும் பிரியமானவன், ಬಹಳ ಪ್ರಿಯವಾದ நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே ನೀನು ಬೇಡಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಮುಂಚಿತ கட்டளை வெளிப்பட்டது. ಆಜ್ಞೆ ಪ್ರಕಟವಾಯಿತು. நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனேயே, ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಮಾಡಿದ ಕೂಡಲೇ, முழங்கால் போட ஆரம்பித்த உடனேயே, ನೀನು ಮೊಣಕಾಲು ಊರಿದ ಕೂಡಲೇ, நீ வேதத்தை திறக்கும் பொழுதே ನೀನು ಸತ್ಯವನ್ನು ತೆಗೆದ உனக்கு வேண்டுதல் நிறைவேறணும். ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆ தானியேல் அப்படிதான் கர்த்தர் செய்தார். ದಾನಿಯೇಲ
ದಾನಿಯೇಲ್ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದರು. ஏன் தானியேலுக்கு அப்படி செய்தான்? ಯಾಕೆ ದಾನಿಯೇಲಿಗೆ ಹಾಗೆ ಮಾಡಿದರು? அவன் விசேஷித்த ஆவியை பிடித்திருந்தான். ಅವನು ವಿಶೇಷ ಆತ್ಮವನ್ನು ಪಡೆದುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. அந்த விசேஷித்த ஆவி எது? ಆ ವಿಶೇಷವಾದ அதான் பிதாவிடத்தில் இருந்தது, ಅದೇ ತಂದೆ ಬಳಿ அதான் குமாரனிடத்தில் இருந்தது, அதுதான் பரிசுத்த ஆவியாய் இருந்தது. ಅದೇ ಪವಿತ್ರ அதைத்தான் இவர் பிடித்திருந்தார். ಅದನ್ನೇ ಇವರು ಹಿಡಿದುಕೊಂಡರು. விசேஷித்த ஆவி உடையவராய், ವಿಶೇಷ ಆತ್ಮ ಉಳ್ಳವರಾಗಿ, 3 வேளை ஜெபிக்கிறவராய், ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ உண்மையுள்ளவராய் இருந்தார். ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. விசேஷித்த ஆவி உடையவர், ವಿಶೇಷ ಆತ್ಮ உண்மை உள்ளவர், ನಿಜವುಳ್ಳವರು, 3 வேளையும் ஜெபிக்கிறவர். ಮೂರತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ அதனால்தான் இவர் மேல் பிரியமாய் கர்த்தர் இருந்தார். ಈತನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது ಅವರು ಬೇಡಿಕೊಳ್ಳುವ அங்கு வேண்டுதல் நிறைவேறுகிறது. ವಿಜ್ಞಾಪನೆ ನೆರವೇರಿಸಿ ஓ நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமோ ಕರ್ತರ ಆಶೀರ್ವಾದ ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று சொல்லி ಐಶ್ವರ್ಯವಂತವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. நீ கர்த்தரிடத்தில் உன் பிரியமான வேண்டுதலை செய்யும் பொழுது, ನಿನ್ನ ಕರ್ತರ ಬಳಿ ನಿನ್ನ ಪ್ರಿಯವಾದ அந்த பிரியமான உன்னை பார்க்கும் பொழுது ಪ್ರಿಯವಾದವರನ್ನು ನೋಡುವಾಗ அவருக்குரிய ஆசீர்வாதத்தை ಅವರು ಆಳುವಂತ உன் மேல ஐஸ்வர்யமா ஊற்றுவார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಐಶ್ವರ್ಯವಾಗಿ உன்னுடைய ஐஸ்வர்யம் ನಿನ್ನ ಐಶ್ವರ್ಯವು கர்த்தர் தந்தது என்று சொல்லுவேன். ದೇವರು ಕೊಟ್ಟಿದೆ ಎಂದು ಹೇಳಿ பிள்ளை செல்வங்க ஒரு ஐஸ்வர்யம், ಮಕ್ಕಳದ ಒಂದು ಐಶ್ವರ್ಯವು, கணவன் ஒரு பெண்ணுக்கு கணவனாய் வருவது ஒரு ஐஸ்வர்யம், ಗಂಡನ ಒಂದು ಹೆಂಡತಿಗೆ ಬರುವುದು ಐಶ್ವರ್ಯವು, மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் ஒரு ஐஸ்வர்யம், ಗಂಡನಿಗೆ ಹೆಂಡತಿ ಹೆಂಡತಿಗೆ ಒಂದು ಗಂಡನ ಒಂದು ಐಶ್ವರ್ಯ, பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஒரு ஐஸ்வர்யம், ಮಕ್ಕಳಿಗೆ ಎತ್ತಿದವರ ಒಂದು ಐಶ್ವರ್ಯವು, பெற்றோருக்கு பிள்ளைகள் ஒரு ஐஸ்வர்யம். ಎತ್ತಿದವರಿಗೆ ಮಕ್ಕಳ ಒಂದು இந்த ಐಶ್ವರ್ಯ. உலகத்துல சம்பாதிக்கிற ஒவ்வொரு சம்பாதனை உனக்கு ஒரு ஐஸ்வர்யம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಪಾದನೆ ನಿಮಗೆ ಒಂದು ಐಶ್ವರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அது தேவனிடத்திலிருந்து வருதுன்னு சொல்றாரு. ಅದು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬರುತ್ತದೆ. லேவியராகமம் 26:9 சொல்லுகிறது, ಯಾಜಕಕಾಂಡ 26:9 நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து ನಾನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕಣ್ಣದೃಷ್ಟಿಯುಳ್ಳವರಾಗಿದ್ದು உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಬಾಳುವಂತೆ உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ಬಳಿ ನನ್ನ ಉಡಂಬಡಿಕೆ ನೆರವೇರಿಸುತ್ತೇನೆ. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தர வேண்டுமானால் ಕರ್ತರ ಆಶೀರ್ವಾದ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂದರೆ அவருடைய கண்கள் உன் மேல நோக்கமாய் இருக்கணும். ಆತನ ಕಣ್ಣುಗಳು ನಿನ್ನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಯಾಗಿರಬೇಕು. கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாக ಆತನ ಕಣ್ಣು ನಿಮ್ಮ ಮೇಲೆ இரவும் பகலும் ಹಗಲು உன்னை ರಾತ್ರಿ பெருகும் பண்ணும்படி, ನಿನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವಂತೆ, உன் குறைகளை தள்ளிவிடும்படி, ನಿನ್ನ ಕೊರತೆಗಳನ್ನು ತಳ್ಳುವಂತೆ, உன் வேதனைகளை நீக்கும்படி, ನಿನ್ನ ವೇದನೆಗಳು ನೀಗುವಂತೆ, உன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை தரும்படி ಎದುರು ನೋಡುವಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ அந்த உடன்படிக்கை நீ கைப்பிடிக்க கொண்டு ಆ ಒಡಂಬಡಿಕೆ ನಿನ್ನ ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡು கர்த்தர் அப்படிதான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ಆಗಿನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. உபாகம் 7:14 சொல்லுகிறபடி ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 7 சகல ஜனங்களை பார்க்கலும் ಸಕಲ ಜನರಿಗಿಂತಲೂ நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿರುವೆ. கர்த்தருக்கு பயப்படுகிற மகனே மகளே, ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಮಗನೇ, நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பத்தாரும் ನೀನು ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕುಟುಂಬ சகல ஜாதிகளை பார்க்கலும் ಸಕಲ ಜನಾಂಗಗಳಿಂದ நீங்கள் பலுகி பெருகி ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ಹೆಚ್ಚಿಸಿ ಬಾಳುವಂತೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நீதிமொழிகள் 3:33 சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 3:33 நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ ನೀತಿವಂತರ அவர் ஆசீர்வதிக்கிறார். ಆತನ ಆಶೀರ್ವಾದ, அவர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்கிறவர். ಆತನ ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚಿಸುವಂತೆ சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் இருக்கிறவர்கள் ಸಕಲ ಜನಾಂಗಗಳಿಂದ ಮೇಲೆ நீதிமான் என்று ஒரு பேர் வர வேண்டும். ನೀತಿವಂತನಿಂದ ನಿನ್ನ ಹೆಸರು இன்று ಬರಬೇಕು. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நீங்கள் ಕ್ರಿಸ್ತ ಆಗಿರುವಂತ ನೀವು நீதிமான்களைப் போல நடக்கிறீர்களா? ನೀತಿವಂತರಾಗಿ ನಡೆಯುತ್ತೀರಾ? கோபம், கோபம், வைராக்கியம், வைராக்கியம், எரிச்சல், உரி, பகை, ಹಗೆ, சண்டை, ಜಗಳಗಳು, பிடிவாதம், ಈ ಆಟಗಳು, முகத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புவது, ಮುಖಗಳು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ತಿರ್ಸ್ಕೊಂಡು ஊழியக்காரனும் தெரியாது, தகப்பனும் தெரியாது, கணவனும் தெரியாது, மனைவினும் தெரியாது, பிள்ளைகளும் தெரியாது, வைராக்கியமாய் முகத்தை திருப்பி கொண்டு ஓடுவோம். ಸೇವೆಗಳಿಂದ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸಭೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ ಅಂತ ಇರ್ತಿಲ್ಲ, ಮಕ್ಕಳು ಗಂಡ ಹೆಂಡತಿಗಾಗಿ ನಾವು ವೈರಾಗ್ಯವನ್ನು ತೋರಿಸ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀವಿ. நீதிமானுடைய வாசஸ்தலம் ஆசீர்வாதமா இருக்கணும். ನೀತಿವಂತರ ಆಶೀರ್ವಾದವೂ ಆಗಿರಬೇಕು. அந்த வீட்டுக்குள்ள போனா கலகலப்பா இருக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಒಂದು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. ஒரு சாப்பாடு செஞ்ச கணவன் மனைவி பிள்ளைகள் போய் அப்படி ஒன்று போல செயல்படணும். ಒಂದು ಅಡಿಗೆ ಮಾಡಿದ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಒಂದು ಸರಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡಬೇಕು. அவங்க உட்கார்ந்து சாப்பிடும்போது குடும்பமா சந்தோஷமா சாப்பிடணும். ಅವರು ಊಟ ಮಾಡೋದು ಕುಟುಂಬ ಸಮೇತವೇ ಸಂತೋಷವಾಗಿ ಊಟವನ್ನು அவங்க ಮಾಡಬೇಕು. படுக்கறைக்கு போறாங்கன்னா குடும்பமா உட்கார்ந்து ஜெபிச்சு போய் படுக்கணும். ಅವರು ಹಾಸಿಗೆಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕುಟುಂಬ ಸಮೇತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ನೀತಿವಂತರ ವಾಸಸ್ಥಳ ஆசீர்வதிப்பதற்கு இதுவே காரணமா இருக்கிறது. ಇದೇ ಕಾರಣವಾಗಿರುತ್ತದೆ. வெளியே சாத்தான் வருவா, ಹೊರಗಡೆ ಶೈತಾನ அங்க ಬರುತ್ತಾನೆ. பார்த்தா நீதிமானுடைய வாசஸ்தலம்னு பெயர் போட்டிருக்கும். ನೀತಿವಂತರ
ನೀತಿವಂತರ ವಾಸಸ್ಥಳವೆಂಬ ಹೆಸರು அந்த வாசஸ்தலத்துக்குள்ள பிரச்சனை வராது, பகை வராது, வேற்றுமை வராது, சண்டை வராது, பிரிவினை வராது. ஏன்னா அந்த வாசஸ்தலம் யாருடையது? ಯಾಕಂದ್ರೆ ಆ ವಾಸಸ್ಥಳವು ಯಾರದ್ದು? கர்த்தர் முத்திரை போட்ட வாசஸ்தலம். ದೇವರ ಮುದ್ರೆ ಆಗಿದಂತ ವಾಸಸ್ಥಳ. அந்த வாசஸ்தலத்துக்குள்ள பிரிவினை, பகை, கசப்பு இருக்குமா? ಆ ವಾಸಸ್ಥಳ ಒಳಗಡೆ ಹಾಗೆ ದ್ವೇಷ ಇರುತ್ತೆ. கணவன் ஒரு சாப்பாடு, மனைவி ஒரு சாப்பாடு, அம்மா ஒரு சாப்பாடு, அப்பா ஒரு சாப்பாடு, மாமியார் ஒரு சாப்பாடு, பிள்ளைகள் ஒரு சாப்பாடுன்னு வீட்டுக்குள்ள பல ஆமென் அடுப்பறைகள் வராது. ಗಂಡ ಒಂದು ಊಟ, ಅತ್ತೆ ಒಂದು ಊಟ, ಮಗಳು ಒಂದು ಊಟ, ಮಗನ ಒಂದು ಊಟ, ಹೀಗಾಗಿ ಬೇರ್ಪಾಡುವಿಕೆ ಮನೆ ಒಳಗಡೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமானுடைய வாசஸ்தலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ನೀತಿವಂತರ ಗುಡಾರವು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರುತ್ತದೆ. 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறது, ಪೂರ್ವ ಕಾಲ ವೃತ್ತಾಂತ 20 எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ಎಲ್ಲರನ್ನು ಮೇನ್ಮೆಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೆ உம்முடைய கரத்தினாலே ஆகும். ನಿಮ್ಮ ಹಸ್ತದಿಂದನೇ ಆಗುತ್ತದೆ. சின்னவனாய் இருக்கட்டும், ಚಿಕ್ಕವರಾಗಿ, வாலிபனாய் இருக்கட்டும், கணவனாய் இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், தாத்தா பாட்டியா இருக்கட்டும், உங்களை கனப்படுத்துவதே கர்த்தருடைய சித்தம். ನಿಮ್ಮನ್ನು ಗಣಪಡಿಸೋ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற பயம், ಯಾಕ ನಿನ್ನೊಳಗಿರುವ உன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த பயம், ನಿನ್ನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಇರುವಂತ ಭಯವು, கணவனுக்குள்ள இருக்கிற பயம், மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பயம். ஆகவே தான் இங்க சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்துகிறவா, எப்பாற்பட்டவளா இருந்தாலும் சரி, அவர்களை மேன்மைப்படுத்துவதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 பாட்டு 2-3 சொல்லுகிறது, என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். ஓ, கணவன் வெளியே இருந்து வீட்டுக்கு வருவாரானால் என் மனைவி வீட்டுல இருக்கிறா, நான் இன்பமாய் இருப்பேன். ஒரு தகப்பன் வீட்டுக்கு வராருன்னா என் பிள்ளைங்க அம்மே இருக்கிறாங்க, நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஒரு குடும்பத்தை பார்க்கக்கூடிய அந்த குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தரை நேசிக்கிற அந்த கணம் தான் அந்த மெய்யான மகிமை இருக்கும். என் நேசராகிய கிறிஸ்து உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா அப்பா அம்மா அண்ணன் தம்பி கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ತಂದೆ ತಾಯಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ அவரிடத்துல வாஞ்சையா இருக்கணும். ಅವರ ಬಳಿ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. 6 மணி ஆகுதா, 6 ಗಂಟೆ ಆಗುತ್ತಾ, அப்பா வந்துருவாரு, அப்பா வந்துருவாரு, எல்லாம் உட்காருங்க, பாட்டு பாடலாம், ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம் அப்படின்ற தீர்மானம் எடுக்கணும். உங்களுடைய மாம்சத்துக்குரிய அப்பா வராருன்னா அந்த பிள்ளைங்க ஓடி போய் அப்பா வந்துட்டாருன்னு சொல்லல. சிலரை பாருங்க, அப்பாவுடைய வண்டி வருதுன்னா மூலையில போய் பிள்ளைங்க உட்காந்துருவாங்க. ஏன்? அப்பாவை கண்டவன பயம். இந்த உலக ரீதியா இருக்கிற அப்பா அம்மாவுக்கு இப்படி இருக்கிறீங்க, இந்த உலகத்தை உண்டாக்குற ஏசப்பாவுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவர் மேல வாஞ்சையா இருக்கணும். அந்த வாஞ்சையில தான் உன்னை மேன்மைப்படுத்துவா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23:18 சொல்லுது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போக வேண்டாம். எது மேல நம்பிக்கை வச்சாய், எதை விருப்பப்பட்டாய், எதை ஆசைப்பட்டாய், எதை செய்ய நினைத்தாய், ஆமென், நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் கிறிஸ்து என் பக்கத்தில் இருக்கிறார், முடிவுன்னு ஒண்ணு இருக்கிறது, நிச்சயம் நிறைவேற்றுவா, நிச்சயம் நிறைவேற்றுவா. அந்த நம்பிக்கை உன்னை விட்டு போக கூடாது. கடைசி நிமிஷம் வரையிலும், கடைசி நொடி வரையிலும், ஒருவேளை உன் சரித்து விட்டு உன் ஆவியை பிரிகிறதா இருந்தாலும் நம்பிக்கை வீண் போக கூடாது. வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவிப்பேன். என் கணவன் மனைவி நாங்கள் ஒன்றா இருப்போம். எங்க பிள்ளைங்க இப்படி வளருவாங்க, கொளுத்த கன்றை போல இருப்பாங்க, செல்வ சீமாந்தலை போல இருப்பாங்க, நாங்க ஆசீர்வாதமா இருப்போம். அப்படிப்பட்ட நினைவுகள் நமக்குள்ள வரணும். அதனால்தான் சொல்லுகிறார், நிச்சயமாகவே
முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சங்கீதம் 145 முதல் வசனம் சொல்லுகிறது, ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். ராஜாவாகிய என் தேவனே, அரசாள போகிறவர், ஆளுகை செய்யக்கூடியவர், அதிகாரத்துக்குரியவர், உனக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், கருவிலே தெரிந்து கொண்டவர், இன்று வரையிலும் உன்னை கைவிடாதபடி உன் வலகரத்தை பிடித்தவர், அவர்தான் உனக்கு ராஜா. அவருக்குள்ளதான் நீ ஆளுகை செய்யணும். அவரால் தான் இந்த பூமியில நீ பெருகணும். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் வழிமுறை என்ன? அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். அவருக்கு பயந்தார். இப்படி சொல்லப்பட்ட 12 வசனங்களும் மொத்த டோட்டல் 14 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்றேனா இல்லையா? எழுதுனீங்களா இல்லையா? சங்கீதம் 98 நான் உங்களுக்கு சொன்னா இல்லையா? சொல்லுங்க. சங்கீதம் 103 சங்கீதத்துல 17 வசனத்தை சொன்னா இல்லையா? அடுத்து 12 வசனங்களை சொல்லி இருக்கிறேன். இந்த 12 வசனங்களும் 12 மாதத்துக்கு உங்க வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறது. இந்த 12 வசனங்களும் உங்க இருதயத்தை தேடி வந்திருக்கிறது. உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறது. உன் கணவனை தேடி வந்திருக்கிறது. உன் பிள்ளையை தேடி வந்திருக்கிறது. உன் பெற்றோரை தேடி வந்திருக்கிறது. சபைக்குள்ள இருந்து இந்த வார்த்தை உன்னை தேடி வந்திருக்கிறது. இந்த வார்த்தை நீ எப்படி அங்கீகரித்திருக்கிற? இந்த வார்த்தையின்படி நீ நடந்திருக்கிறாயா? இந்த வார்த்தையின்படி செய்திருக்கிறாயா? இன்னைக்கு இந்த 12 வசனத்தை உன்னால சொல்ல முடியுமா? ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலும் இதே ஸ்தலத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் இது. எத்தனை பேர் நீங்க இந்த வார்த்தைகளை நினைக்கிறீங்க? அந்த நாள் மட்டும் தான் நினைப்பீங்க. அந்த 1 மணி நேரம் தான் நினைப்பீங்க. அடுத்து மறந்து போவீங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், இருந்தவரும் இருக்கிறவருமாகிய பரிசுத்தர், அவர் சொன்ன வார்த்தைகள் இது. இந்த வார்த்தைகளை யார் ஏற்றுக்கொண்டு நடந்திருக்கிறீங்க? பாருங்க, எத்தனை பேர் உங்க பக்கத்துல இருக்கிற உங்க குடும்பங்கள் இருக்கிறாங்களா பாருங்க. உங்க பிள்ளைங்க இருக்காங்களா பாருங்க. உங்க கணவன் இருக்கிறா பாருங்க. ஏன் இந்த பரிசுத்த நாளை நீ எப்படி அசட பண்ணுகிறாய்? பயம் இல்ல? எச்சரிக்க வேண்டும். கணவனே, மனைவியே, வாலிபனே, பெற்றோரே, உங்க குடும்பத்தோட தேவனை தேடுவதில், ஆராதிப்பதில், துதிப்பதில் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். கணவனை வேலைக்கு அனுப்பிட்டு மனைவி வந்து சபையில உட்கார்றதா இருக்க கூடாது. பெற்றோர்கள் கணவனை எங்கே அனுப்பிட்டு, ஆமே, பிள்ளைகளை எங்கே அனுப்பிட்டு, ஆமே, குடும்பத்தினுடைய உறவுகளை சந்திப்பதற்கும் பார்ப்பதற்கும், ஆமே, இது கடைசி நாட்கள் அல்ல. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ನಿಮ್ಮ ಗಂಡರೆಲ್ಲೋ ಕಳಿಸಿಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ ದಿನಗಳಲ್ಲ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. இன்னைக்கு நாங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் ஹைதராபாத்ல இருக்கணும். ಇವತ್ತು ನಾನು ಇಲ್ಲಿ ಇರುವಂತವರೆಲ್ಲ ನಾನು ಹೈದರಾಬಾದ್ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு கூட்டி போறதுக்கு ரெடியா இருக்கறாங்க. ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ರೆಡಿ ಆಗಿದ್ದಾರೆ. கடைசி சண்டே, ಕೊನೆಯ ಭಾನುವಾರ, ஞாயிற்றுக்கிழமை, ಭಾನುವಾರ, 12 மாத வாக்குத்தத்தத்தை நினைக்கக்கூடிய நாள். 12
ತಿಂಗಳು ವಾಗ್ದಾನ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಂತ ದಿನ. நீங்க வாய் திறந்து உங்க வாழ்க்கையில நடந்த சாட்சிகளை சொல்லக்கூடிய நேரம். ನಿಮ್ಮ ಬಾಯಿ ತೆಗೆದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತ ದಿನವು. எங்களுக்கு அந்த வக்கு இல்லங்க இங்க இருந்து நாங்க ஃளைட் போட்டு போறதுக்கு. ನಮಗೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ ಎಂದ ಫ್ಲೈಟ್ ಹಾಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ. ஆனா எங்களை கூட்டி போறதுக்கு தேவனுடைய பிள்ளைங்க காத்திருக்காங்க. ಅದು ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ರೆಡಿ ಆಗಿದ್ದಾರೆ. அதெல்லாம் வேண்டான்னு சபைக்கு வர்றோம். ಅದೆಲ್ಲ ಬೇಡ ಅಂತ ಸಭೆಗೆ ராத்திரில எப்ப 7 மணி ஆகணும் பாத்துக்கிட்டு இருக்கோம். ಯಾವಾಗ 7 ಗಂಟೆ ಆಗುತ್ತದೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. நாங்க தூங்கும்போது 2:30 3 மணி ஆயிடுச்சுங்க. ನಾವು ಮಲಗಿಕೊಳ್ಳುವಾಗ 2:30 3 ಗಂಟೆ ಆಗುತ್ತದೆ. காலையில எழுந்து இதுலயும் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பாத்திர காத்திருந்து ஓடி வரோம். ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ದುಕೊಂಡು ಓಡಿ ಬರ್ತೀವಿ. வந்து பார்த்தாங்க நீங்க இருக்கிற இடங்கள்ல பார்த்தால் ஊழியர்களுடைய சந்தோஷம் எங்க? ನೀವು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಸೇವಕರ ಸಂತೋಷ. உங்களை போல மனுஷன் தான் ನಾನು ನಿಮ್ಮಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನೇ. எனக்கு இந்த வேதனைனா ನನಗೆ ಈ ವೇದನೆ ಅಂದರೆ நம்ம வருவோம்ட்டு வந்து அப்பா உட்கார்ந்து இருப்பாரு. ನಾವು ಬರ್ತೀವಿ ಅಂತ ಅಪ್ಪ ಬಂದು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? ಅವರಿಗೆ ಎಷ್ಟು ವೇದನೆ ಇರುತ್ತದೆ யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. உங்களை துக்கப்படுறதுனால உங்களை அளவைக்கிறதுனால உங்களை திட்டுறதுனால எனக்கு ஒரு லாபமும் இல்ல. ನಿಮ್ಮನ್ನು ಅಳಿಸುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಬೈಯುವಂತೆ ನಮಗೆ ಏನು ಲಾಭವಿಲ್ಲ. திட்டினா நீங்க ஒரு மாசம் சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறீங்க. ಬೈದು ಬಿಟ್ಟು ಒಂದು ತಿಂಗಳು ಸಂಬಳ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೀರಾ? நீ ஆசீர்வாதமா இருந்தா உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்ப. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದರೆ ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ. சாத்தானை பார்த்து பயந்து ஓடுவான். ಶೈತಾನನ ನೋಡಿ ಎದುರ್ಕೊಂಡು ಓಡೋಗಬೇಕು. இந்த 12 வசனம் உன் வாழ்க்கையில வாசனையா மாறிடும். ಈ 12 ವಾಕ್ಯಗಳು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು ವಾಸನೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ உற்சாகமாய் கரங்களை தட்டி ಉತ್ಸಾಹವಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ தேவனை மகிமைப்படுத்துங்க. ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. பயபக்தியோடு கர்த்தரை தேடுங்க. ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿರಿ. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை நிறைவேற்றுவார். ದೇವರು ನಿಮ್ಮೊಳಗಿನ ದೃಢವಾದ ಕಾರ್ಯ ஆமென் சொல்லுவோமா? ಆಮೆನ್. கரம் உயர்த்தி சொல்லுவோமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ரெண்டு கரங்களை உயர்த்தி தட்ட வேண்டாம். நீங்க கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே 12 மாதம் ஒவ்வொரு முதல் நாளில என் மொபைலை தேடி என் இருதயத்தை தேடி என் வீட்டை தேடி உம்முடைய வாக்குத்தத்தத்தை அனுப்புகிறேன். நானும் அதை அங்கீகரிக்கலப்பா. நான் அதை அங்கீகரிக்கல. இந்த 12 மாத வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு எங்க ஊழியக்கார் ஒரே நேரத்தில் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு மாதம் எனக்கு வந்த வாக்குத்தத்தத்தை நான் நினைக்காம போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர். என் ராஜாவாகிய தேவனே சொல்லுங்க. என் ராஜாவாகிய தேவனே என்ன மன்னிச்சு ஆண்டவர். என் மேல பிரியம் வச்சு என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன மன்னிச்சு ஆசீர்வதிங்கப்பா. என் கனவு வரலப்பா, என் பிள்ளைங்க வரலப்பா, என் அப்பா வரலப்பா, என் அம்மா வரல, என் தம்பி வரல, என் சகோதரன் வரல, என் ரத்தம் வரலப்பா. ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்க இருந்தாலும் சரி தொடுங்க ஆண்டவரே. ஆபத்து வாரிக்கொள்ள கூடாது, வேதனை பெருகிவிடக் கூடாது ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்கு நேரம் வந்திருக்கிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த நாளை விட்டா இன்னும் 2 நாள் இருக்குப்பா. இந்த 2 நாளும் என் குடும்பத்தோடு தேட போகிறோம், குடும்பத்தோடு பார்க்க போகிறோம், குடும்பத்தோடு சமூகத்தில் அமர போகிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை நான் வீட்டுல போய் நான் நினைக்க போகிறேன், குடும்பமா நினைக்க போகிறோம். ஆண்டவர் 2025 எங்களுக்கு ஆசீர்வாத நாட்களாய், வாரமாய், மாதமாய், வருஷமாய் மாற்றி கொடுக்கணும். 2 கரத்தை உயர்த்திங்க. கை நொண்டிக்கை இல்ல, 2 கைகளுக்கு பலன் இருக்கிறது. 2 கரங்களை உயர்த்துங்க, அர்ப்பணம் பண்ணுங்க. ரேபோ சந்தரனமா எல்லாம் ஒப்பு கொடுத்து அமே கேளுங்க. என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் செய்த சில தவறுகள், சில கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள் எல்லாம் என்னை விட்டு அகற்றி போடுங்கப்பா. நான் ஏன்பா இவங்க மேல கோபமா இருக்கிறேன்? நான் ஏன்பா இவங்க மேல வருத்தமா இருக்கிறேன்? நான் ஏன்பா இவங்க முகத்தை பார்த்து திருப்பிக்கிட்டு போறேன்? ஏன்பா நாங்க எவ்வளவு அன்பா இருந்தோம், எவ்வளவு நேசித்தோம்,
எவ்வளவு பாசம் காட்டுன்னு சொல்லுங்க. சொல்லி அப்பாட்ட கேளுங்க. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட வந்தாலும் வரலனாலும் நீ அவங்க மேல அன்பு காட்டு. இப்ப ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற சொல்லு. சொல்லு. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரே அப்படியே ஒப்பு கொடுங்க. எஸ், பிரைஸ் தி லார்ட். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த கடைசி நாள் உனக்கு ஆசீர்வாதமா மாறப்போகிறது. இந்த கடைசி நாள் உனக்கு ஆசீர்வாதமா மாறப்போகிறது. தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்பாயா? எஸ், பிரைஸ் இன் தி நேம் ஆஃப் லார்ட். நன்றி ஆவியானவரே. எஸ், நேற்றைய காலையில நான் ஆண்டவரோடு பேசும்போது ஆண்டவரே சில நாட்களாய் எங்களுடைய ஜெப காரியங்களில சபை ஆலய ஆராதனைகளில தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரை நாங்கள் குறைவாய் பார்க்கிறோம். ஒரு குறித்து ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைப்பது ஆண்டவரே தடையாயிருப்பது ஏன்? கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, இவர்கள் பயம் இல்லாதவர்கள், இவர்கள் தைரியமுடையவர்கள், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், என்னிடத்த தப்பு இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒதுங்கி போறவர்கள் நான் இப்போது வாய் திறக்கிறவர் அல்ல. எப்ப பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு வருவார்களோ அப்பொழுது அவர்களை குறித்து பேசுவேன் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னை குறித்து ஆண்டவர் பேசணுமா? இந்த 2-3 நாட்களை உனக்கு சரியா கொடுத்திருக்கிறார். சபையில உபவாசமா வேண்டாம் என்று நினைத்திருந்தேன். நாங்க உபவாசித்து கண்ணீர் விட்டு அழுகிறோம். சபையார உபவாசிப்பதில்லை, ஏனோ தானம் என்று சபைக்கு வருகிறார்கள். அதனால உபவாச ஜெபமே வைக்க கூடாது என்று நினைத்தேன். ஆனா ஊழியக்கார தாய் மூலமாய் அம்மே எச்சரித்த ஒரு வார்த்தையை நான் கேட்கிறேன். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் கீழ்ப்படுகிற போல நீங்க கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இல்லை என்றால் நீங்க இப்படியே தான் இருப்பீர்கள். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண முடியாது. கர்த்தர் உங்களை குறித்து பேச மாட்டாரு. நீ பயபக்தி இல்லை என்றால், நீ தேடுவது ஒரு மனமாய் இல்லை என்றால், இன்னும் பகைகளோடு வாழ்வீர்களானால் உங்களை குறித்து கர்த்தர் பேச மாட்டார். உங்களுக்கு நடக்கிற அற்புதங்கள் நடக்காது. நீ எதிர்பார்க்கிறது நிறைவேறாது. நீ தோல்வியும் வேதனையும் அடைவாய். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். கண்ணீர் விடுகிறேன். ஆண்டவரே, என் சபையில நீங்க பேசலாம், அது எப்படி? யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஒரு அர்ப்பணம் செய்யுங்க. உங்க வாழ்க்கை மாறட்டும்.